ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கான டாபிக் இல்லை, ஜென்ஸ்க்கான டாபிக் தான். ஜென்ஸான டாபிக்னு மீன்ஸ் ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்பீச் தான். கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்டை போட்டு காட்டுங்க இந்த வீடியோவை. ஸோ இதை பார்க்கும் பொழுது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு மனதளவில் ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறப்ப யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்கானால் கூட அதை விட எனக்கு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் கூட ஒரு போஸ்ட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு சிஸ்டர் என்னை லிட்டில் சாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லக்கி சாம் அப்படின்னு லிட்டில்ட்டேன் லக்கி சாம்னு சொல்லியிருந்தாங்க. ரெடிவே ரொம்ப ஹாப்பி சிஸ்டர். ஆக்சுவலாக நான் பை பர்த்லேருந்து லக்கின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஒரு ஸ்மால் பீரியட் வந்து நான் ஒரு அன்லக்கி அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ அது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்துச்சு. அதனால் வந்து எனக்கே என்னடா நம்மள இவ்வளோ நாளாக வந்து நம்ம ரொம்ப லக்கின்னு சொல்லி இப்போ வந்து நம்மளை அன்லக்கின்னு சொல்கிறாங்களே, இது என்னன்னு சொல்லி என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாமல் இருந்தது. ஸோ ஆஃப்டர் ஒரு ஸ்மால் பீரியடுக்கு அப்புறமேலு அகெயின் வந்து என்னை லக்கின்னு சொல்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரியலி வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பேபிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு லேடிஸ் எந்த அளவு மனசளவில் பாதிக்கப்படுறாங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து ஜென்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சர்வே சொல்கிறாங்களாம். ஸோ வந்து நம்ம லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளிப்படையாக மனசு விட்டு அழுதுருவோம். ஆனால் வந்து ஜென்ஸ் வந்து டக்குன்னு அழுக மாட்டாங்க. அவங்களோட எமோஷ்னலை வந்து டக்குன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து மனசு விட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. லைக் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒரு சில பேர்கிட்ட மட்டும் வந்து மனசளவில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண மாட்டாங்க தான். ஏதாவது ஒரு சில விஷயத்தை தான் தன்னையே முடியாத அளவு தான் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வந்து ஜென்ஸும் வந்து புரணி பேசுவாங்களா உங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து இப்போ வந்து நவடேஸில் வந்து எல்லாருமே புரணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸ் பேசுகிற அளவு ஜென்ஸும் ஈக்குவலைஸாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்து அது வந்து வெளிப்படையாக ஏதாவது ஒரு இதில் வந்து யார் மூலியமாவது தெரிஞ்சிடும் லேடிஸ்னால். ஆனால் ஜென்ஸ்னால் தெரியவே தெரியாது. இவன் அதை சொன்னான்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் லேடிஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் ஜென்ஸுக்கு ஸ்ப்ரெட்டே ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க மனசு எவ்வளோ பெயினாக இருக்குன்றதை யோசிங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கூட வேலை செய்கிற ஒரு கொலீடோட பேபிக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிங்க. நம்மளும் மேரேஜ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அப்புறம் தான் மேரேஜ் ஆனிச்சு, ஆனால் அவன் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற அளவு வந்து அவங்க அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களால வெளியில் சொல்ல முடியாது. சரிடா மச்சான் வந்துடுறோம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி டவுனாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, எவ்வளவோ நடக்கும். ஒரு காது குத்து, கெடா வெட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு ஆஃபீஸ் கொலீக்ஸோடு வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் நடக்க வந்து அவங்க வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே அப்படியே மனசில் வச்சு அது வந்து ஒரு வெளியில் வந்து எப்படி வருதுன்னா பிபி, சுகர் அந்த மாதிரி வெளிப்படையாக வரும். ஸோ வந்து ஆண்கள் வந்து ஒரு சில பேர் வந்து மனசு விட்டு அழுதுருவாங்க, கோவப்பட்டுருவாங்க. சில பேருக்கு வந்து டக்குன்னு வந்து கோவமே வராது. லேடிஸ் தான் வந்து கோவப்படுவோம், அடிப்போம், திட்டுவோம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஜென்ஸ் வந்து முடிஞ்சளவு வந்து அடங்கி போயிட்டு அமைதியாக விட்டுருவாங்க. சரி போ, சரி விடுன்ட்டு எதுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அந்த இமோஷனல் பாயிண்ட்ஸ் வந்து மனசளவில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆக அது வந்து லாஸ்ட்டில்
ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகவோ தூக்கம் இல்லாமையோ அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்களோட ஸ்பேம் கவுண்ட்டை தான் பாதிக்கும். எப்படி நம்ம லேடிஸ்க்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்கிறோம், அந்த மாதிரி அவங்களோட ஸ்பேம் கவுண்ட்டை தான் வந்து பாதிக்கும். ஸோ ஸ்பேம் வந்து ஸ்ட்ரென்த்தி ஸ்பேமாக வராது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா பின்விளைவுகளை வந்து அவங்க சந்திப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நடந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இதே போல் உங்களுக்கு உங்கள் பேபிக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன், உங்கள் பேபிக்கும் காது குத்து எல்லாமே பண்ணுவீங்க. கொஞ்சம் கடவுள் டிலே பண்ணுறான், அவ்வளோதான். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தான். மற்றபடி எல்லாமே நம்மளும் பண்ணுவோம். ஸோ அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அடுத்தது என்ன ஸ்டெப்பு, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து தூக்கம் இல்லாமல் இருந்தால் நம்ம உடம்பு தான் மேலும் மேலும் தான் வீணாக போகும். ஸோ மேலும் மேலும் வீணாக போகிறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து டிலே தான் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு தூங்காமல் இருந்தால் நம்ம வந்து உங்கள் பேபி வரத்துக்கு 1 டே நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஏன் அதாவது 1 டே கழித்து தான் நம்மளுக்கு பேபி கிடைக்குன்றப்ப அந்த ஒவ்வொரு டேஸாக ஆட் ஆகி எவ்வளோ டேஸ் தள்ளி போயிட்டுருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கானவள் என்னவள் அப்படின்ற மாதிரி உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அதை மைண்ட் செட்டில் கொண்டு வந்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நீங்கள் மனசளவில் வச்சுக்கூடாது. யாருக்கு என்ன ஃபங்க்ஷன், என்ன ஒரு இது செலிப்ரேட் பண்ணாலும் அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். அதாவது வந்து அது பொறாமலாம் கிடையாது. நம்மளுக்கும் அப்படி நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். அது பொறாமன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க சைடு இருந்து அதை பார்த்தா அது வந்து பொறாம பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். உம்முன்னு மூஞ்சி போச்சு, ஸோ வந்து முகத்தை உம்முன்னு வாடிருச்சு, அவனுக்கு குழந்தை இல்லைன்னொன்னே இனிமேல் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எப்பயும் போல் கேஷுவலாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் பேபிக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணுவீங்க. வேணுமா பாருங்கள், ஒரே வருஷத்தில் உங்கள் கையிலே பேபிஸ் இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. டெய்லி பாதாம் சாப்பிடுங்க. அப்புறம் தண்ணீர் வீட்டான் கிழங்கு பொடி வந்து பாலில் கலந்தோ இல்லை ஹாட் வாட்டரில் கலந்தோ குடிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து நல்லா தூங்கி எந்திரிங்க. மனசு விட்டு உங்கள் ஒய்ஃப்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது நல்ல விதமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்றப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, பேட் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அது நல்ல விதமாக கொண்டு போய் நல்ல விதத்தில் இது பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சண்டே மூட்டி விடுற மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸு வந்து வேண்டாம். ஸோ ஃபேமிலியில் எதுவும் சண்டை வராமல் நல்ல முறையில் உங்களுக்கு எடுத்து சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். மேலும் வந்து மேலும் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அதே போல் வந்து உங்கள் ஒய்ஃப் கூட வந்து மனசு விட்டு ஓப்பனாக சொல்லிடுங்க. 2 சொட்டு கண்ணு தண்ணியாவது விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் கண்ணு தண்ணியாவது விட்டு அழுதுருங்க. ஆனால் அந்த பிபியை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது கடைசியில் வந்து அது பிளட் ப்ரெஷராக வந்து நிற்கக்கூடாது. ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மனசு விட்டு உங்கள் ஒய்ஃப்கிட்ட இன்றைக்கே பேசிடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்க. இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் மைண்ட் ரிலீஃப் ஆகி அவங்களுக்கு உடனே குழந்தை இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்கும் உதவி இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.